Pharmaceutical Chemistryல இருக்கக்கூடிய important MCQs இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மென்ஷன் precautions to be taken while using a eye drop. ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, கண் மருந்து, அந்த ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுன்றது தான் கொஸ்டின். ஓகே, நெவர் rinse the dropper, never use eye drop that have changed color, discard the content after 1 month of use, do not touch the tip of the dropper, ஆல் தி அபவ். அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த இதை வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ட்ராப்பரை வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்பைரி டேட் இல்லைனா ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சுனாக்கா யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது மோர் தென் 1 மந்த்னாக்கா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள அந்த பாட்டிலோட டிப் நுனி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஃபிங்கர்ஸாலேயோ இல்லை வேறு எந்த ப்ராடக்ட்ஸ்லையும் டச் கான்டாக்டில் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஐ ட்ராப்ஸ் பாட்டிலுக்கான கரெக்டான பாயிண்ட். ஸோ இங்கே ஆப்ஷன் இ ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளாஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெஜைல், ஈஸி டு பிரேக், ஹெவி, பல்கி டு கேரி, ஃப்ளேக் ஃபார்மேஷன், லீச்சிங் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆல்கலைஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். இங்கேயுமே வந்துட்டு நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஆல் ஆஃப் தி அபோவ் தான். ஓகேங்களா, கிளாஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஜைலாக தான் இருக்கும், ஈஸியாக உடஞ்சிரும் இல்லையா, ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் எல்லா கிளாஸும் வந்துட்டு cannot be recycled. எல்லா கிளாஸுமே வந்துட்டு மறுபடியும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. அண்ட் ஹெவி வெயிட், ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் அது தெரியும், அந்த ஹெவி வெயிட், ரொம்பவே வெயிட் ஜாஸ்தி. இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கம்பேட்டபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, சரிங்களா. அண்ட் கிளாஸ் கான்ஸ்டியூன்ஸ் கெட் எக்ஸ்ட்ராக்டட் இன்டு தி ப்ராடக்ட் கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே ஆல் ஆஃப் தி அபோவ். டிஸ்அட்வான்டேஜஸ் தான் என்னென்னு கேட்குறாங்க இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஷன் ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷன். ஆப்ஷன்ஸ்: சிண்டட் கிளாஸ் ஃபில்டர்ஸ், ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன், சைட்ஸ் ஃபில்டர்ஸ், ஸ்டெரிலைசேஷன் பை ஹீட்டிங் வித் பாக்டீரிசைட். ஓகே, இந்த ஸ்டெரிலைசேஷன் சாப்டர்லேருந்து கட்டாயமாக நம்ம ஒரு கொஸ்டின்ஸை தாராளமாக எதிர்பார்க்கலாம், வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டெரிலைசேஷன் சாப்டர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டர் இல்லையா. ஓகே, அதே போல் இந்த ஸ்டெரிலைசேஷன் சாப்டரில் வந்து இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது வந்து டேரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது கெமிக்கல் மெத்தடுன்ட்டு டேரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு இது என்னென்ன டைப்ஸ், மீதி மெத்தட்ஸ் பற்றி கேட்கலாம், இல்லை ஒரு மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி பாசிபிள் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெரிலைசேஷன் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது டக்குன்னு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன்னா என்ன? ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்களே, பேரண்டல் ட்ரக்ஸ், ஐ ட்ராப்ஸ், அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஸ்டெரைல் அப்படி சொல்கிறாங்களே. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இது பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெரிலைசேஷனை வந்து 3 டைப்பாக பிரிப்பாங்க, சரிங்களா. இதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல். இங்கே நம்மளுக்கான கொஸ்டின் வந்து இந்த கெமிக்கல் மெத்தட்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. பட் ஓவரால் ஸ்டெரிலைசேஷன் வந்து ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் மெத்தட். ஓகேங்களா, ஃபிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட். மேஜராக வந்து இது 3 டைப்பாக பிரிப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிப்பாங்க, சரிங்களா. என்னென்ன? ட்ரை ஹீட், மாய்ஸ்ட் ஹீட், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிப்பாங்க. இந்த ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் இருக்குல்ல, இது கூட கொஸ்டினாக கேட்கலாம். ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் எந்த டைப் ஆஃப் ஸ்டெரிலைசேஷனில் வரும், ஃபிசிக்கலாக, கெமிக்கலாக, மெக்கானிக்கலாக அப்படி கேட்கலாம், சரிங்களா. அண்ட் இப்போ வந்துட்டு ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹாட் ஏர் ஓவன், சரிங்களா. ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஹாட் ஏர் ஓவன் எந்த டைப் ஆஃப் ஸ்டெரிலைசேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட், மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷனுக்கு வந்துட்டு ஆட்டோக்ளேவ் எக்ஸாம்பிள், சரிங்களா. ஆட்டோக்ளேவ் ட்ரை ஹீட்டுக்கு வந்து ஹாட் ஏர் ஓவன், மாய்ஸ்ட் ஹீட்டுக்கு வந்து ஆட்டோக்ளேவ். இந்த ஆட்டோக்ளேவில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும். இது வந்து எத்தனை டிகிரி செல்சியஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெரிலைசேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் மெத்தடில் 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன். இந்த ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் அகைன் ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அகைன் இது 2 டைப்ஸ் இருக்கும். யூவி ரேஸ், அயனைசிங் ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் சம்மந்தமாக இன்னொரு MCQ கூட இருக்குது. இப்போ அதர் ஸ்டேட்டில் வேறு ஃபார்மசி எக்ஸாமில் கேட்டிருந்த கூட ஒரு கொஸ்டின் தான், அது பின்னாடி இருக்குது கொஸ்டின், நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் வந்து யூவி ரேஸை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கலாம். இது 3 வந்துட்டு எதில் வரும்? ஃபிசிக்கல் ஸ்டெரிலைசேஷனில் வரும்.
மறந்துடாதீங்க. ஸ்டெரிலைசேஷனை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபிசிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல். சரிங்களா? இந்த 3த்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா நம்ம? ஃபிசிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல். ஓகேவா? இப்போ இந்த ஃபிசிக்கல் வந்து 3 இருக்குது. ட்ரை ஹீட், மாய்ஸ்ட் ஹீட், ரேடியேஷன். ட்ரை ஹீட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹாட் ஏர் ஓவன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ரஃப் நோட்டில் இல்லை நோட்ஸ் மாதிரி கூட அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதை கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் இல்லை 2-3 டேஸ் முன்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஸ்டெரிலைசேஷன் போட்டு ஃபஸ்ட்டு 3ஆக பிரித்து ஃபிசிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலில் 3ஆக பிரித்து ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன், மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன், ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் போட்டுக்கோங்க. ட்ரை ஹீட்டுக்கு நேராக ஹாட் ஏர் ஓவன் எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. மாய்ஸ்ட் ஹீட்டுக்கு நேராக ஆட்டோக்ளேவ் எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. அண்ட் ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் வந்து யூவி ரேஸ் அண்ட் அயனைசிங் ரேடியேஷன். இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூவி ரேஸ் யூஸ் பண்ணக்கூடிய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன். இந்த ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் வந்து ஃபிசிக்கல் மெத்தடில் வரும். ஓகேங்களா? ஓகே, ஓவர். நெக்ஸ்ட் வந்துட்டு கெமிக்கல் மெத்தட், நம்ம கொஸ்டினில் இருக்கக்கூடிய மெத்தட். இந்த கெமிக்கல் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அகெயின் 2 டைப்ஸ் இருக்கும். ஸ்டெரிலைசேஷன் பை ஹீட்டிங் வித் பாக்டீரிசைடு, ஸ்டெரிலைசேஷன் by heating with bactericide and gaseous sterilization. ஓகேங்களா? 2 டைப் இருக்குது. பை ஹீட்டிங் வித் பாக்டீரிசைட் அண்ட் gaseous sterilization. இங்கே நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து 2 டைப் தான். ஒன்று வந்து பாக்டீரிசைட் கூட ட்ரீட் பண்ணுறது, இன்னொன்று வந்து gaseous. ஸோ சின்டர் கிளாஸ் ஃபில்டர்ஸ் கிடையாது, ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷன் கிடையாது, ஏன்னா அது ஃபிசிக்கலில் வந்துடும். சைட்ஸ் ஃபில்டரும் கிடையாது, அது என்ன, அது ஒரு டைப் ஆஃப் ஃபில்டர். ஸோ ஆப்ஷன் டி ஸ்டெரிலைசேஷன் பை ஹீட்டிங் வித் பாக்டீரிசைட் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்ம கம்மிங் பேக் டு ஸ்டெரிலைசேஷன் கிளாசிஃபிகேஷன். கெமிக்கல் மெத்தட்ஸ் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹீட்டிங் வித் பாக்டீரிசைட், இன்னொன்று வந்து கேஷியஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் மெக்கானிக்கல். மெக்கானிக்கலுக்குள்ள வந்து என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அகெயின் 3 சொல்லலாம் நம்ம. ஸ்க்ரப்பிங், ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன். ஸ்க்ரப் பண்ணி இது பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு 3 வந்துடும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நான் சொன்னது அப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஃப்ளூயிடைஸ்ட் பெட் ட்ரையர். ஃப்ளூயிடைஸ்ட் பெட் ட்ரையரோட யூசஸ் என்னென்னு கேட்குறாங்க. யூஸ்ட் இன் கிரானுலேஷன் ப்ராசஸ் ஃபார் தி டேப்லெட் ப்ரிப்பரேஷன். இட் இஸ் யூஸ்ட் இன் கோட்டிங், யூஸ்டு ஃபார் ட்ரையிங் ஆஃப் ஃபில்டர் கேக், ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளூயிடைஸ்ட் பிரெட் ட்ரையர் இருக்குது இல்லையா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். இது வந்து என்னன்னா யூஸ்ட் இன் கிரானுலேஷன் ப்ராசஸ் ஃபார் ட்ரையிங் தி மெட்டீரியல். ஓகேங்களா? கிரானுலேஷன் ப்ராசஸில் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டேப்லெட் ஃபார்முலேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கிரானியூல்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு டோசேஜ் ஃபார்ம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிரானியூல்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூயிடைஸ்ட் பிரெட் ட்ரையர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏல வந்துட்டு யூஸ்ட் இன் கிரானுலேஷன் ஃபார் டேப்லெட் ப்ரிப்பரேஷன். கரெக்டாக? எஸ், கரெக்ட் தான். டேப்லெட் ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் டேப்லெட்ஸ், கிரானியூல்ஸ், கோல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பிளாஸ்டிக் மெட்டீரியல் இந்த மாதிரி இதுக்கெல்லாமும் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டடாக பவுடர்ஸ் எங்கெங்கெல்லாம் கிரானியூல்ஸுக்கோ எல்லாத்துக்கும் இதுவாகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேஸ்ட் மாஸ்கிங், என்ட்ரிக் ரிலீஸ் இந்த மாதிரி இதெல்லாமும் கூட யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு எல்லா ஆப்ஷனுமே இதுக்கு கரெக்டு தான். டேப்லெட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகுது, கிரானுலேஷன் இது பண்ணுறதுக்கு, கோட்டிங்க்கு யூஸ் ஆகுது. இப்போ சொன்னோம் இல்லையா, டேஸ்ட் மாஸ்கிங், என்ட்ரிக் ரிலீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கோட்டிங்க்கு யூஸ் ஆகும். அண்ட் ட்ரையிங் ஆஃப் ஃபில்டர் ஆஃப் கேக். ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். கரெக்டாக? கரெக்டு. நெக்ஸ்ட் சஃபிஷியன்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து. கரெக்டு. டிரான்ஸ்போர்ட்டட் ஈஸிலி. கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். இது வந்துட்டு கிளாஸ் மாதிரி ஈஸியாக ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகவோ இல்லை ரொம்ப பல்கி ஆகவோலாம் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலிமர்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபிலிம் கோட்டிங். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பாலிவினைல் ஆல்கஹால், HPMC தலேட், ஷெலாக், பாலிமெத்தாக்ரிலேட். ஓகே, ஆக்சுவலி இங்கே கொஸ்டினில் வந்துட்டு நம்ம எய்தர் பாலிமர்ஸ் யூஸ்டு ஃபார் என்ட்ரி கோட்டிங் அப்படின்னு மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா பாலிமர்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபிலிம் கோட்டிங் எக்ஸப்ட் அப்படின்றது மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி 3 இருக்கு இல்லையா, பாலிவினைல் ஆல்கஹால், HMC தலேட், பாலிமெத்தாக்ரிலேட், இது 3மே வந்துட்டு எதுக்கு, ஃபிலிம் கோட்டிங்க்கு யூஸ் ஆகும். ஷெல்லாக் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ட்ரி கோட்டிங். பாலிமர்ஸ் யூஸ்டு ஃபார் என்ட்ரி கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் சி ஷெல்லாக் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். கொஸ்டினே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஸோ பாலிமர்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபிலிம் கோட்டிங்னா இந்த ஏ, பி அண்ட் டி இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம சொல்லலாம். அண்ட்
எக்ஸப்ட் பாலிமர்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபிலிம் கோட்டிங் எக்ஸப்ட் அப்படின்னா அதாவது எது தவிர அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மாறிடும் இல்லையா. ஸோ அந்த கேஸில் நம்ம ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது என்ட்ரி கோட்டிங். அப்படி இல்லை பாலிமர்ஸ் யூஸ்டு ஃபார் என்ட்ரி கோட்டிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th question. Antiseptics are antimicrobial substance that are applied to living tissue or skin to reduce the possibility of infection, sepsis. Okay. அது ஒன்றும் இல்லை, ஆன்டிசெப்டிக்கோட டெஃபினிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, ஆன்டிமைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ் அப்ளைட் ஆன் லிவிங் டிஷ்யூ டு ரெடியூஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷனோட பாசிபிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டர்ஸ் ஆர் தி ஏஜென்ட்ஸ் விச் கில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் வைரஸஸ். ஓகே, இதுக்கும் வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு என்ன, டிஸ்இன்ஃபெக்டும் வந்து பாக்டீரியல் இதை வந்துட்டு கில் பண்ணுறதுக்கு இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இது ரெண்டு டெஃபினிஷனும் ஒரே மாதிரி தானே இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா. ஒன்றும் இல்லை, டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்னால் நான் லிவிங் சர்ஃபேசஸ், அதாவது நான் லிவிங் சர்ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஃபர்னிச்சரோ இல்லை நம்ம ரூமோ ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் லிவிங் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கோ வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே வந்துட்டு லிவிங் சர்ஃபேஸ்னால் என்ன சொல்லலாம், ஸ்கின், நம்மளோட தோல், மியூக்கஸ் மெம்பரேன், இந்த மாதிரி லிவிங் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்ட் ஆகக்கூடியது ஆன்டிசெப்டிக்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து மேஜரான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இன்கேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை நான் லிவிங் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம தயங்காமல் அது டிஸ்இன்ஃபெக்டன்ட் டெஃபினிஷன் தான். லிவிங் சர்ஃபேஸ்னால் அது ஆன்டிசெப்டிக்ஸ். ரெண்டோட ஆக்ஷனுமே வந்துட்டு என்னது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கில் பண்ணுறதுக்கு இன்ஹிபிட் பண்ணுறது தான். சரிங்களா, ஆன்டிசெப்டிக்ஸ் லிவிங் சர்ஃபேஸாக இருக்கும், டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் நான் லிவிங் சர்ஃபேஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபர்னிச்சர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவிங் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு ஸ்கின், மியூக்கஸ் மெம்பரேன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு கமிங் பேக், திரும்ப பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பார்த்துருந்தோம், ஈஸியாக கேரி பண்ணிடலாம், ரியாக்ட் ஆகாது, அண்ட் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் பார்த்துருந்தோம். இங்கே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, cannot withstand heat without softening or distortion, permeable to water vapor and atmospheric gases, may absorb chemicals such as preservatives, all of the above. இது எல்லாமே என்னது, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் தான். கரெக்டு தானே, ஹீட்டில் இது பண்ண முடியாது, வாட்டர் வேப்பர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். எஸ், ஸ்டெரிலைசேஷன் நம்ம முன்னாடியே மேலேயே நம்ம வந்துட்டு பார்த்தோம் இல்லையா. ஸ்டெரிலைசேஷன் 3 டைப்பாக பிரிப்பாங்க, ஃபிசிக்கல், கெமிக்கல், மெக்கானிக்கல் பார்த்தோம். ஃபிசிக்கலில் என்னென்ன பார்த்தோம், 3 பார்த்தோம் இல்லையா, ட்ரை ஹீட், மாய்ஸ்டரைஸ், ரேடியேஷன், 3 பார்த்தோம். ரைட், இங்கே வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்துட்டு ஃபிசிக்கல் மெத்தட் வந்து எந்த ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. சின்டர்ட் மெட்டல் ஃபில்டர்ஸ், அயனைசிங் ரேடியேஷன், ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன், யூஸ் ஆஃப் யூவி ரேஸ். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும், அயனைசிங் ரேடியேஷன், யூஸ் ஆஃப் யூவிஸ், இது வந்து ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் ஃபிசிக்கல் மெத்தட் கீழே தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். எஸ், ரைட். பட் இங்கே கொஸ்டின் என்னென்னா ஃபிசிக்கல் மெத்தட்ஸோட ஸ்டெரிலைசேஷன் தான் கேட்குறாங்க. அயனைசிங் ரேடியேஷன், ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ரேடியேஷன் ஸ்டெரிலைசேஷனில் எந்த டெக்னிக்ஸ், எந்த மெத்தட்ஸ் என்ன எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது கொஸ்டின் இல்லை. ஃபிசிக்கல் மெத்தட் எது, ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன். ஃபிசிக்கல் மெத்தட் எது, ட்ரை ஹீட், மாய்ஸ்டரைஸ், ரேடியேஷன். கரெக்டாக, ரேடியேஷனை யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பிஎன்சி. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்கவே கூடாது. ரொம்ப சிம்பிளாக லெத்தாஜியாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த டைப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து ஃபிசிக்கல் மெத்தடில் மேஜர் கிளாஸிஃபிகேஷன், அந்த 3 கிளாஸிஃபிகேஷனில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆப்ஷன். மீதி 2 வந்துட்டு ரேடியேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து நம்ம ஆப்ஷனாக எடுக்க மாட்டோம். சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட்டர் ஆஸ் அ சால்வெண்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட்டர் ஆஸ் அ சால்வெண்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன். ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ நான் டாக்ஸிக், இன்ஃப்ளேமபிள், இட் ஹேஸ் வைட் சால்வெண்ட் ஆக்ஷன், ஆல் ஆஃப் தி அபோவ். என்னது, வாட்டர், இது எல்லாமே வாட்டரோட அட்வான்டேஜஸ் தான். நான் டாக்ஸிக், இன்ஃப்ளேமபிள்,
wide solvent action. கரெக்ட் தானே? ஸோ ஆல் ஆஃப் தி above நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், பவர் ஆஃப் தி பாடி டு ரெசிஸ்ட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்வேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் கால்ட் இம்யூனிட்டி. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, இம்யூனிட்டியோட டெஃபினிஷன் தான் இது. இம்யூனிட்டினா என்ன? எதிர்ப்பு சக்தி. தமிழில் சொல்லணும்னா என்னது? எதிர்ப்பு சக்தி. ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம அட்டாக் நம்ம பாடிக்குள்ளே இன்வேட் ஆகும் போதோ, நம்ம பாடிக்குள்ளே வரும்போதோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகும்போதோ நம்ம பாடி வந்து சுயமாக இது ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த உள்ளே வரக்கூடிய அந்த கெட்டதை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கோ இல்லை அழிக்கிறதுக்கோ உருவாக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க? பவர் ஆஃப் தி பாடி டு ரெசிஸ்ட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்வேஷன். அதான் சொல்கிறாங்க, பாடியோட பவர் ரெசிஸ்ட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்வேஷன். இன்வேஷன்னா என்ன? உள்ளே வரக்கூடிய இன்வேஷன் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம், உள்ளே வரக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது, எதிர்க்குது, அதுதான் வந்துட்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெஃபினேஷனும் இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்டும் கரெக்டு தானே? ஸோ அப்போ என்ன சொல்லணும் நம்ம? ஆப்ஷன் ஏ ட்ரூ. இம்யூனிட்டினா கரெக்டு தான். உள்ளே வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அது எதிர்க்குது, பாடி எதிர்க்குது. ஸோ அதுதான் இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி. ஓகே. மார்க் இஸ் அ சால்வெண்ட் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் தி ட்ரக். ஓகே, மார்க் இஸ் தி சால்வெண்ட் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் தி ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன மார்க் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதே போல் இந்த மார்க் அப்படின்னு இருக்கும், மேக்ரிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றும் இருக்கும். ஸோ இந்த மார்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட், தேவையில்லாத, இன்சால்யூபிள், சீக்கிரம் ஈஸியாக சால்யூ ஆக முடியாத சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் மீதி இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சால்யூபிள் ஆகாத அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய சால்யூபிள் ஆக முடியாத ஒரு சப்ஸ்டன்ஸ் வேஸ்ட்டாக ரிமைனிங் கிடைக்கும்ல ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம், அதுதான் வந்துட்டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே இது என்ன மேக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்ரியேஷன்னா ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் டைப்பு பவுடர் பிளான்ட் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இந்த பவுடர் பிளான்ட் மெட்டீரியலை வந்துட்டு சோக் பண்ணி ஆர்கானிக் சால்வெண்ட்டில் சோக் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைக் பண்ணி அப்புறமேட்டு அதை ஃபில்டர் பண்ணி அப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு மேக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சப்போஸ் இன்கேஸ் இந்த மேக் அப்படின்றதுக்கு பதிலாக மேக்ரியேஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு மேக்ரியேஷன் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடா, இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் கரெக்டாக, ட்ரூவா ஃபால்ஸா, மார்க்னா இதுவா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு மேக்ரியேஷன் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் டைப், வேர்ஆஸ் மார்க் இஸ் அ இன்சால்யூபிள் ரெசிடியூவல், இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், தேவையில்லாத மீதி இருக்கக்கூடிய பொருள் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க? மார்க் இஸ் அ சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது மார்க்கை தான் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. தப்பு தானே? மார்க்னா என்னது? தேவையில்லாத கடைசியாக மீதி இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது, அது சால்வெண்ட் கிடையாது. ஸோ வந்து ஃபால்ஸு. அண்ட் இந்த டேர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ரியேஷன் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ்டு ஃபார் பவுடர் பிளான்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் டைப்புக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த மேக்ரியேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Closure is the device by means of which container can be opened or closed. ஓகே, க்ளோஷர்னா என்ன? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னா, க்ளோஷர்னா என்ன? ஒரு டிவைஸ், ஒரு ப்ராடக்ட், ஒரு கண்டெய்னரை மூடுறதுக்கு திறக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் க்ளோஷர். க்ளோஷர்னா நத்திங் பட் மூடி. நம்ம பாட்டில் மூடி, சிரப் பாட்டில் மூடி, இந்த மாதிரி மூடி இருக்குல்ல கார்க்கு, அதுதான் வந்துட்டு க்ளோஷர் சொல்லிட்டு இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ க்ளோஷர் வந்துட்டு என்னது? கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ட்ரூ. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். Next question. Glycerine is commonly added in throat paint as a base because being viscous, it adheres to mucous membrane for a long period. Okay. Glycerine வந்து throat paintல எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து விஸ்கஸாக இருக்குது அண்ட் மியூக்கஸ் மெம்பரேனில் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் கிளிசரின் வந்து த்ரோட் பெயிண்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ட்ரூ. சரிங்களா? த்ரோட் பெயிண்ட்னா என்னது? இது வந்துட்டு ஒரு விஸ்கஸ் மெட்டீரியல், மியூக்கஸ் மெம்பரைனில் ஆக்ட் ஆகக்கூடியது. மியூக்கஸ் மெம்பரைனில் ரொம்ப நேரம் இருந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஸ்கஸ் மெட்டீரியல் தான் வந்து த்ரோட் பெயிண்ட். சரிங்களா? கிளிசரின் வந்து என்ன பண்ணால், இது வந்து ரொம்பவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும்
அண்ட் கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப நேரம் ஆக்ட் பண்ணால் ஸ்வீட் டேஸ்ட் அண்ட் கூலிங் எஃபெக்ட் இருக்கும் கிளிசரினோட யூசஸ் வந்துட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மவுத் வாஷ் யூஸ்டு டு ரிலீவ் சோர்னஸ் இன் மைல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஓகே, மவுத் வாஷ் வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மவுத் வாஷ்னால் என்னென்னா, மவுத் வாஷ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரல் ரின்ஸ் நம்ம பக்கல் கேவிட்டியில் தான் ஆட் பண்ணோம். நம்ம வாயில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், மவுத் வாஷை போட்டு கார்கிள் இது பண்ணிவிட்டு பக்கல் கேவிட்டியை ரின்ஸ் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, டீத்து, கம்ஸு, மவுத் இந்த இடத்துல தான் அது ஆக்ட் ஆகுமே தவிர உள்ளே போய் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸில் அது ஆக்ட் ஆகாது. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி ஃபால்ஸ் தான் ஆன்சர். மவுத் வாஷ் என்னென்னா பக்கல் கேவிட்டியில் ஆக்ட் ஆகக்கூடியது தான் வந்துட்டு மவுத் வாஷ். ஓகே, ஸோ இது வந்துட்டு மைல்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்டெய்னர் இஸ் எ டிவைஸ் தட் ஹோல்ட்ஸ் தி ட்ரக் and it may or may not be in direct contact with pharmaceutical preparations. ட்ரூ ஆ ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டெய்னர்னா என்ன, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாட்டில், சிரப் பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்துட்டு உள்ளே இருக்க ட்ரக் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும், உள்ளே ஊற்றுனா அது கண்டெய்னரோட கான்டாக்டில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ ட்ரூ தான் ஆன்சர். நெக்ஸ்ட், சிரப் கண்டெய்ன்ஸ் போத் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். சிரப் கண்டெய்ன்ஸ் போத் வாட்டர் அண்ட் ஆல்கஹால் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஃபால்ஸ். ஏன்னா என்னது, சிரப்பில் ஆல்கஹால் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிரப்பில் ஆல்கஹால் கிடையாது. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி ஃபால்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். ஸ்டெரிலைசேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் தி சிஸ்டம். ஓகே, ஸ்டெரிலைசேஷன் டெஃபினேஷன் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். என்னது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட க்ரோத்தோ இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட எஃபெக்ட் இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கோ கில் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ட்ரூ. இவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன் வந்து என்னது, கரெக்டு தான். மைக்ரோ ஆர்கானிசமை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, கில் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்டெரிலைசேஷன். ஓகேங்களா. அந்த ஸ்டெரிலைசேஷனோட மெத்தட்ஸும் நம்ம ப்ரீஃபாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். ட்ரக் இஸ் எ கெமிக்கல் ஏஜென்ட் இன்டெண்டட் ஃபார் யூஸ் இன் தி டயக்னோசிஸ், மிட்டிகேஷன், ட்ரீட்மெண்ட், க்யூர் ஆர் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் இன் மேன் அண்ட் அதர் அனிமல்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரக்னா என்னது, நம்ம சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மாத்திரை மருந்து, இது எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த கெமிக்கல் ஏஜென்ட் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, ட்ரீட் பண்ணுறதுக்கு, மனுஷங்க, அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரூ. இதோட டெஃபினேஷன் கரெக்ட் தான் இல்லையா. நெக்ஸ்ட், எலிக்சஸ் டஸ் நாட் கண்டெயின் ஆல்கஹால். இதுவும் வந்துட்டு முக்கியமான கொஸ்டின். சிரப்பில் எப்படி ஆல்கஹால் இருக்காதோ அதே போல் எலிக்சர்ஸில் வந்துட்டு ஆல்கஹால் இருக்கும். சரிங்களா. ஸ்வீட் அண்ட் எலிக்சர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஹைட்ரோ ஆல்கஹாலிக் லிக்விட் அப்படின்ற ஒரு வேர்டும் இருக்கும். சரிங்களா. எலிக்சர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஹைட்ரோ ஆல்கஹாலிக். ஸோ இதன பேர்லேயே இருக்குது. இது வந்து ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்கக்கூடியது. 3 to 23% ஆஃப் எத்தனால் இருக்கும். எலிக்சர்ஸ் வந்துட்டு ஹைட்ரோ ஆல்கஹாலிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிக்சர்ஸில் ஆல்கஹால் இருக்கும். எலிக்சர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹைட்ரோ ஆல்கஹாலிக் லிக்விட்ஸ் அண்ட் இட் கண்டென்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால், எத்தனால் இருக்கும், 3 to 23% எத்தனால் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டீகம்போசஸ் இன் கான்டாக்ட் வித் ஆக்சிடைசபிள் மேட்டர், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் மேக்கிங் alkaline or standing. It acts as an oxidizing and reducing agent depending upon the chemical environment. Soluble in water, alcohol, ether. It is insoluble in water and alcohol, and water solubility is increased by the presence of carbon dioxide and also by ammonium salt. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இட் இஸ் insoluble in water and alcohol and water solubility is increased by the presence of CO2 and by ammonium salt. ஓகே, இங்கே வந்துட்டு இங்கே ஆப்ஷன் சி soluble in water, alcohol, நீத்தன் குதிரை கிடையாது. இது வந்து insoluble in water and alcohol. வாட்டர்லேயும் ஆல்கஹாலில் ரெண்டுத்துலையுமே இது வந்து சால்வ் ஆகாது. இட் இஸ் insoluble. used as forming agent, precipitate ஆகிறதுக்கு. சரிங்களா. இதுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் ரீசைக்கிள்டு கால்சியம் கார்பனேட் தான், ரீசைக்கிள்டு கால்சியம் கார்பனேட் தான் வந்துட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. ஆப்ஷன் டி insoluble in water, alcohol இதுதான் வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோடியம் தியோசல்ஃபேட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கெமிக்கல் நேச்சர், கலர், ஓடர், சாலிபிலிட்டி, டென்சிட்டி, லிமிட் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நீங்கள்
இன்ஆர்கானிக்கில் எவ்ரி காம்பவுண்டுக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு கிளான்ஸ் படித்து தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது டக்குன்னு ஓரளவுக்கு ஓகே, நம்ம இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸை கெஸ் பண்ணிட முடியும். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் ஏதாவது ஒரு 10 கொஸ்டின் டஃப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு கொஸ்டின் நம்ம படித்ததுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதனால தான். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட். It is a fine white microcrystalline powder. It is insoluble in water but insoluble in alcohol. Sorry, it is soluble in water but insoluble in alcohol. It is odorless and tasteless. It is insoluble in water, alcohol and water solubility is increased by presence of. Okay. இது வந்துட்டு என்னன்னா, இதோட நேச்சர் என்னன்னா white crystalline as a solid and odorless. ஓகேங்களா, இது வந்துட்டு ஒயிட் கிறிஸ்டலைன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை, சாலிபிள் இன் வாட்டர் பட் இன்சாலிபிள் இன் ஆல்கஹால் கிடையாது. இட் இஸ் சாலிபிள். ஆப்ஷன் பி, இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர் பட் இன்சாலிபிள் இன் ஆல்கஹால் தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் இட் ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கிடையாது. இது வந்துட்டு என்னென்னா பிட்டர் டேஸ்ட் இருக்கும். சரிங்களா, இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர் பட் இன்சாலிபிள் இன் ஆல்கஹால். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். கலர்லெஸ் மோனோக்ளினிக் ப்ரிசம்ஸ் or as a crystalline powder. It is a strong oxidizing agent. It occurs as transparent. It is efflorescence in dry air and deliquescence in moisture. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இட் இஸ் a strong oxidizing agent. பொட்டாசியம் பெர்மேங்கனேட்னாலே என்னென்னா இட் இஸ் a strong oxidating agent. இது வந்துட்டு என்ன கலரில் இருக்குன்னா பர்பிள் கலரில் இருக்கணும். இது வந்துட்டு பர்பிள் கலரில், பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போத் ஆல்கலைன் அண்ட் அசிடிக் மீடியம், ரெண்டு மீடியம்லேயுமே வந்துட்டு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கலர்லெஸ் பட் நாட் டிரான்ஸ்பரண்ட். இது கலர்லெஸ் தான் ஆனால் டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. இன் வார்ம் ட்ரை ஏர் இட் மே வாட்டர் அண்ட் ஃபார்ம் எஃப்ளோரசன்ஸ், அதாவது பூத்து போகிறது. வார்ம் ட்ரை ஏரில் வந்துட்டு எஃப்ளோரசன்ஸ் ஒன்றில் பூத்து போகிறது. சரிங்களா, அண்ட் ஸ்லைட்லி டிகன் மாய்ஸ்டர். ஓகே, இது வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ராங். இதில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் அப்படின்னு வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எழுதலாம். ஏன்னா இது அசிடிக் மீடியம் அண்ட் ஆல்கலைன் மீடியம் ரெண்டு மீடியம்லையுமே வந்துட்டு இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கலர் வந்து பர்பிள் கலர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட். இட் ஹேஸ் கூல் பிட்டர் டேஸ்ட். It is soluble in water but insoluble in alcohol. It is freely soluble in water, soluble in glycerine, insoluble in alcohol. Colorless and odorless liquid with slight acidic taste. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் லிக்விட் வித் ஸ்லைட் அசிடிக் டேஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 80 டிகிரி செல்சியஸ் மேலே போச்சுன்னா இது வந்துட்டு வாட்டர் அண்ட் ஆக்சிஜனாக பிரிஞ்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கேட்குறாங்க. இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர். இட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் அட்டாக்ஸ் மெட்டல் ஃபார்மிங் their hydrochlorides with the evaluation of hydrogen gas. It is insoluble in water and alcohol, and water solubility is increased by presence of carbon dioxide and also by ammonium salt. At elevated temperature, nitrous oxide is a powerful oxidizer similar to molecular oxygen. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இட் இஸ் insoluble in water and alcohol and water solubility increased in the presence of CO2. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட். இதெல்லாம் ஆக்சுவலி இந்த ரெண்டு கொஸ்டினுமே நம்ம மேலேயும் பார்த்துருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட், ஓகே, கம் பேக் சம் 27. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோடியம் சல்ஃபேட் வித் தி ஸ்லைட் மெட்டாலிக் சென்ட் அண்ட் டேஸ்ட். இட் ஹேஸ் கூல் அண்ட் பிட்டர் டேஸ்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். இட் இஸ் கலர்லெஸ் அண்ட் நான் ஃப்ளேமபிள் கேஸ். ஓகே, இது வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூல் அண்ட் பிட்டர் டேஸ்ட். இது வந்து என்னென்னா கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு காமன்லி நோன் அஸ் லாஃபிங் கேஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். காமன்லி நோன் அஸ் லாஃபிங் கேஸ். நைட்ரஸ் ஆக்சைடுனாலே லாஃபிங் கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆர் நைட்ரஸ் இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட். இட் அக்கர்ஸ் அஸ் அ கலர்லெஸ் ஃபியூமிங் லிக்விட் வித் பஞ்சன்ட் ஓடர். இட் இஸ் மிசிபிள் வித் வாட்டர், ஆல்கஹால் அண்ட் ஹேஸ் சிக்னிஃபிக் கிராவிட்டி 1.18. இட் இஸ் ஓடர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1.18 கிடையாது, 1.530. ஸோ ஆப்ஷன் சி போயிடுச்சு. இது வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட், கலர்லெஸ், ஸ்வீட் ஓடர். சரிங்களா, ஸோ வந்துட்டு ஸ்வீட் ஓடர் ஆப்ஷன் டியும் போயிடுச்சு. கலர்லெஸ், ஸ்வீட் டேஸ்ட், ஷார்ப்பு. ஸோ இங்கே வந்துட்டு லாஃபிங் கேஸ், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு லாஃபிங் கேஸ் அப்படின்ட்டு வந்ததுனாலே நம்ம வந்துட்டு இது ஆல் ஆஃப் தி அபோவ்லாம் இல்லை, நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆப்ஷனையே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாஃபிங் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா என்னென்னா
இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா? இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, நம்ம என்னென்ன இங்கே ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுக்க நம்ம ஒரு தடவை பார்த்தலாம். அக்வஸ் சொல்யூஷன் இஸ் அசிடிக் டு லிட்மஸ். Next, it is strong acid and attacks metal, forming their hydrochlorides with evaluation of hydrogen gas. It occurs as colorless, transparent powder or granular crystals with sweet astringent taste. Okay, இது வந்து ஒரு transparent liquid, colorless gas and இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, it is a strong acid and attacks metals. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Properties of ammonium chloride. It is colorless, odorless, tasteless gas. It is oxidized by strong oxidizing agent, liberating chlorine gas. It is heavier than air with density 1.105, slightly hygroscopic, soluble in water, sparingly soluble in alcohols, freely soluble in glycerine. Okay, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அண்ட் இதோட டென்சிட்டி வந்து 1.105 கிடையாது. இதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.53. ஓகேங்களா? அண்ட் இது வந்துட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் கிடையாது, ரெடியூசிங் ஏஜென்ட்டும் கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இதோட டென்சிட்டி என்ன? 1.53. அண்ட் இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் கிடையாது, ரெடியூசிங் ஏஜென்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட். ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் கம்பஷன். Chemically, sodium is a strong oxidizing agent. It has cooling and bitter taste. Sodium readily dissolves in some molten metals like silver. Okay, இங்கே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூலிங் அண்ட் பிட்டர் டேஸ்ட். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. It is used as an antacid and absorbent. It is used as emulsifying agent, as an antidote in phosphorus and cyanide poisoning. It reduces gastric hyperacidity and pain in gastric and duodenal ulcers. Okay. ஓகே, இங்கே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆஸ் அ ஆன்டிடோட் இன் ஃபாஸ்பரஸ் அண்ட் சைனைட் பாய்சனிங். ஓகே, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபாஸ்போரிக் ஆசிட் கூட கம்பைன் பண்ணி தான் இந்த சைனைட் பாய்சனிங்க்கும் ஃபாஸ்பரஸ் பாய்சனிங்க்கும் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஃபாஸ்போரிக் ஆசிட், ஹைட்ரஜன் பெராக்சைடை ஃபாஸ்போரிக் ஆசிட் கூட கம்பைன் பண்ணி தான் இந்த சைனைட் பாய்சனிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது என்ன சொல்கிறாங்க, இது டியோடனல் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியோடனல் அல்சருக்கு வந்துட்டு என்ன, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம பெப்டிகல்சர் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு இதுக்கு சொல்கிறேன். டியோடனல் அல்சருக்கு வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனும் கிடையாது. இது ஆன்டாசிடும் கிடையாது, எமல்சிஃபைங் ஏஜென்ட்டும் கிடையாது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஃபாஸ்போரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி சைனைட் பாய்சனிங், ஃபாஸ்பரஸ் பாய்சனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் அன் இன்க்ரீடியன்ட் இன் சம் ஸ்கின் லோஷன்ஸ், antiseptic and disinfectant for cleaning the wounds, used for bleaching the hair, as an antidote in phosphorus and cyanide poisoning. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின் லோஷன், காஸ்மெட்டிக்ஸ் இதிலலாம் வந்துட்டு அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து என்ன ஆகும்னா மெயின்டைன் ஆர் கண்ட்ரோல் pH வேல்யூ வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து அதிக அளவில் இந்த ஸ்கின் லோஷன், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ, இட் இஸ் அன் இன்க்ரீடியன்ட் இன் சம் ஸ்கின் லோஷன்ஸ். இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் ஆசிடோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. It is used to maintain acidic pH in various topical medication. It acts as an antacid, used as an astringent in infantile diarrhea and vomiting in the form of lime water. Reacts with fatty acid forming calcium soap which acts as an emulsifying agent. Okay, boric acid நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு மெயினாக டாபிக்கல் யூஸ்க்கு டஸ்டிங் பவுடராக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இது எதுலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க, போராக்ஸ், கேலமைட் இந்த மாதிரி ஒரு 3-4 நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன இருக்குன்னு தியரிக்கு பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ போரிக் ஆசிட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் டஸ்டிங் பவுடர் டாபிக்கல் யூஸ்க்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, pH வேரிஸ் டாபிக்கல் மெடிகேஷன். இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட். இந்த சோடியம் தயோசல்ஃபேட், நைட்ரஸ் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட், ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் தான் நிறைய ரிப்பீட்டடாக இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட், சோடியம் தயோசல்ஃபேட்டோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
1.6% solution is used as deodorant, gargle, mouthwash. It is employed as an ingredient in dusting powder, used mainly as eye and mouthwash for local anti-infective action. It is an effective antifungal and used in skin infections such as dermatophytosis. Okay, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் தயோசல்ஃபேட் ஆப்ஷன் டி. இட் இஸ் அன் எஃபெக்டிவ் ஆன்டிஃபங்கல் மெடிகேஷன். ஓகேவா, ஆன்டிஃபங்கல் அண்ட் யூஸ்ட் இன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். இட் இஸ் அன் எஃபெக்டிவ் ஆன்டிஃபங்கல். சோடியம் தயோசல்ஃபேட் வந்து ஆன்டிஃபங்கல். இது வந்து ஸ்கின் டினியா வெஸ்குலோலர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரொடியூசஸ் அனஸ்தீஷியா வித் அனல்ஜிசியா. Boric acid is used in the preparation of bubber solution. Used in the ointment for emollient antiseptic action கிடையாது. It is used to maintain acidic pH in various topical medications. அதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு என்னது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் அனஸ்தீஷியா. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு. இது வந்துட்டு ப்ரொசீஜரல் செடேஷன், டென்டல் அனஸ்தீஷியா, ஜென்ரல் அனஸ்தீஷியா இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு இந்த நைட்ரஸ் ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரஸ் ஆக்சைடுனா என்ன, இன்னொரு பேர் என்னன்றது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, லாஃபிங் கேஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து அனஸ்தீஷியா, டென்டல் அனஸ்தீஷியா, ஜெனரல் அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியா இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் uses of ferrous sulfate FeSO4. It is CO2 absorbing property, is useful in certain types of gas traps. It is used as a hematinic and used in the treatment of anemia. It is an ingredient in some skin lotions. All of the above. என்னது ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்தாலே நமக்கு தெரியும் அது என்னது அனிமியா ட்ரீட் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா, யூஸ் டு ட்ரீட் அண்ட் ப்ரிவென்ட் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. ஓகேங்களா, இது வந்துட்டு சப்போஸ் இன்கேஸ் இதோட அட்வான்டேஜஸ் யூசஸ் இந்த மாதிரி இதில் வந்துட்டு இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டாக்கா அந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு சொல்லலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கான ஆன்சர் என்னன்னாக்கா ஃபெரஸ் சல்ஃபேட் மெயினாக வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட யூசஸ் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஹெமாட்டினிக் அண்ட் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமியா கேட்குறாங்க. கிடையாது, அனிமியாவுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாது. இட் இஸ் யூஸ் டு டை ஃபேப்ரிக்ஸ் அண்ட் டேனிங் லெதர் மேனுஃபேக்சரிங் இங்க் இன் ஃபோட்டோகிராஃபி. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் சால்வெண்ட் இன் நியூமரஸ் இண்டஸ்ட்ரீஸ். இட் இஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் சி சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. It is used as a food preservative, used as an antioxidant. Next, it is used as an effective antidote in cyanide poisoning. It acts as an oxidizing and reducing agent depending upon the chemical environment. Okay, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் டிபெண்டிங் அப்பான் தி கெமிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் அன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னாக்கா இந்த டூத் பேஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் சர்டன் கண்டிஷன்ஸில் தான் வந்துட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் சோடியம் நைட்ரேட். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் எஃபெக்டிவ் ஆன்டிடோட் இன் சைனைட் பாய்சனிங். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிஆக்சிடென்ட். இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ஆர் கலரிங் ஏஜென்ட். ஆல் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இது வந்து சைனைட் பாய்சனிங்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கம்பைன் வித் சோடியம் தயோசல்ஃபேட். இது வந்துட்டு என்னது சோடியம் நைட்ரேட் வந்து சோடியம் தயோசல்ஃபேட் கூட கம்பைன் பண்ணி சைனைட் பாய்சனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் பெராக்சைடு கேஸில் என்ன பார்த்தோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஃபாஸ்போரிக் ஆசிட் கூட கம்பைன் பண்ணி சைனைட் பாய்சனிங் ட்ரீட் பண்ணுவாங்க. சோடியம் நைட்ரேட் வந்து சோடியம் தயோசல்ஃபேட் கூட கம்பைன் பண்ணி சைனைட் பாய்சனிங்க்கு ட்ரீட் பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். எனது சோடியம் நைட்ரேட் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து கலரிங் ஏஜென்ட், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டுக்கும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நமக்கான ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். இது எல்லாமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்ட்ராசெல்லுலர் எலக்ட்ரோலைட்ஸ். இதில் எது இன்ட்ராசெல்லுலர் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பேட்
All of the above. Option D, all of the above தான் ஆன்சர். ஓகே. எக்ஸ்ட்ரா செல்லுலர் அண்ட் இன்ட்ரா செல்லுலர் ரெண்டு டைப் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலரில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு பைகார்பனேட்ஸ் இது மூணும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலரில் வரும். இன்ட்ரா செல்லுலரில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், ஃபாஸ்பேட், மெக்னீஷியம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரா செல்லுலரில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சோடியம் குளோரைட் பைகார்பனேட் கொடுத்துட்டு இது இன்ட்ரா செல்லுலரா எக்ஸ்ட்ரா செல்லுலரான்னு கூட கேட்கலாம். இல்லை சோடியம் கொடுத்துட்டு இல்லை பைகார்பனேட் கொடுத்துட்டு இது இன்ட்ரா செல்லுலரா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா செல்லுலரில் என்னென்ன வரும்? சோடியம் குளோரைட் பைகார்பனேட், சோடியம் குளோரைட் பைகார்பனேட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின். சோடியம் குளோரைட் பைகார்பனேட். அண்ட் வேறஸ் இன் இன்ட்ராசெல்லுலரில் பொட்டாசியம், ஃபாஸ்பேட், மெக்னீஷியம் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு வரும், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Germicides are antimicrobial substances that are applied to living tissue skin to reduce the possibility of infection sepsis. ஜெர்மிசைட்ஸ்னால் வந்துட்டு என்னென்னா ஏஜென்ட்ஸ் டு கில் தி மைக்ரோ ஆர்கானிசம். அதாவது பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு ஜெர்மிசைட்ஸ். இது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க டெஃபினேஷன் என்னது? ஆன்டிமைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ் அப்ளைட் ஆன் லிவிங் டிஷ்யூ டு ரெடியூஸ் தி பாசிபிலிட்டி. இது இந்த டெஃபினேஷன் நம்ம எங்கே பார்த்தோம்? ஆன்டிசெப்டிக்கு பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Achlorhydria is defined as the condition in which there is no secretion of HCl in stomach. Achlorhydria என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டொமக்கில், அதாவது நம்ம வயிற்றில் HCl செக்ரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறது வந்து Achlorhydria கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ட்ரூ. நம்ம ஸ்டொமக்கில் HCl செக்ரேஷன் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? Achlorhydria. நெக்ஸ்ட். Oxa is used as the prefix for. இது கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அது என்னது? ஆக்சிஜன். ஆக்ஸா ஆக்சிஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 45. NOSP are known as heteroatoms, hydroatoms, nitroatoms, sulfone atoms. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹெட்டிரோஆட்டம்ஸ். அதாவது atoms other than carbon in the ring of heterocyclic carbons. ஆக்சிஜன், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ், குளோரின், புரோமின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹெட்ரோ ஆட்டம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னென்ன? ஆக்சிஜன், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ், குளோரின், புரோமின் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது என்னது? கார்பனை தவிர, அதர் தேன் கார்பன் இந்த ரிங் ஆஃப் ஹெட்ரோசைக்ளிக் கார்பன், கார்பனை தவிர இருக்கக்கூடிய ஹெட்ரோசைக்ளிக் ரிங் காம்பவுண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ஹெட்ரோ ஆட்டம்ஸில் வரும். ஹைட்ரோ ஆட்டம்ஸில் வந்து என்னென்னா ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹைட்ரோ ஆட்டம்ஸ். ஹைட்ரோனா என்னென்னா ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு ஹைட்ரோ ஆட்டம்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டிட்டோரியம் சொல்லலாம், ட்ரைட்டியம் சொல்லலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சல்ஃபன் ஆட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி அப்படிலாம் இது கிடையாது. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து இந்த சோடியம், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஹெட்ரோ ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அனதர் நேம் ஆஃப் ஃபியூரான் இஸ். ஆப்ஷன்ஸ் ஆக்சோல், தயோல், அசோல், பைரோல். ஓகே, அனதர் நேம் ஆஃப் ஃபியூரான் இஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அசோல் தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஃபியூரான் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். இதில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு ஆக்சிஜன் இருக்கும், 4 கார்பன் இருக்கும். ஃபியூரானில் என்ன இருக்கும்? ஒரு ஆக்சிஜனும் 4 கார்பன் ஆட்டம்ஸும் இருக்கும். இது வந்து ஒரு அசோல் டெரிவேட்டிவ்ஸ். சரிங்களா? தயோலில் வந்துட்டு என்னென்னா இது வந்து ஒரு ஆல்கலை ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். சல்ஃபர் ஹைட்ரல் குரூப்ஸ் இருக்கும். சரிங்களா? அசோல் வந்து தயோல் வந்துட்டு சொல்லிட்டோம் இல்லையா, ஆல்கலைஸ் ஆர்கானிக் குரூப். இது வந்து சல்ஃபர் ஹைட்ரல் குரூப்ஸ் இருக்கும். இது வந்துட்டு தயோல். வேற அசோல் வந்துட்டு இது வந்து ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட். 5 மெம்பர்ட் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் இருக்கும். அதாவது ஒரு நான் கார்பன் ஆட்டம், ஒரு நைட்ரஜன் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து 5 மெம்பர்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் தான் வந்துட்டு அசோல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் காம்பவுண்ட் பென்சோபைரோல் ரிங் இஸ் present? ஆப்ஷன் ஏ, இண்டோல், இண்டோலின், இண்டோலிடின், டையசின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இண்டோல். ஓகே, இந்த ஃப்ளவர் ஆயில்லாம் இருக்குது இல்லையா, அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஃப்ளவர் ஆயில்லாம் இருக்குது இல்லையா, ஜாஸ்மின், ஆரஞ்ச் பிளாசம், கோல்தார் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இந்த இண்டோலில் வரும். அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் ஆர்கானிக். அரோமேட்டிக் அதாவது ஃப்ளவர் ஆயில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாஸ்மின்,
ஆரஞ்சு பிளாசம், கோல்தார் இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பென்சோபைரோல் வந்து இண்டோல். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ட்ரக்ஸ். கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதில் ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரோஃப்ளாவின், பென்சைல் பெனிசிலின், ஆம்பிசிலின், புசல்ஃபான், கெஃபைன் இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ரோஃப்ளாவின். ஓகே, இது வந்துட்டு பாக்டீரியோஸ்டாட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடியது. அண்ட் புசல்ஃபான் இஸ் அன் ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட். ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, புசல்ஃபான் இது வந்து ஒரு ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட், அதாவது ஆன்டி கேன்சர் ட்ரக். கேன்சர் செல்ஸோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்லோ பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து அல்க்ளைனிங் ஏஜென்ட். அண்ட் கெஃபைன் எஸ் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலன்ட் சரிங்களா, சிஎன்எஸ்ல ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். வேற பென்சைல் பெனிசிலின், ஆம்பிசிலின் நம்மளுக்கு தெரியும், பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட் பிராண்ட் நேம் ஆஃப் பைரிமித்தமைன் இஸ் டெராப்ரிம், பாலுட்ரின், கிளிபாக்வின், நிவாக்வின். ஓகே, இது வந்துட்டு பைரிமித்தமைன் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி பேரசைட்டிக் ட்ரக் கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடிய பேரசைட் இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரக் சரிங்களா. பேரசைட் இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். இதுக்கு வந்துட்டு பிராண்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டெராப்ரிம் தான் இதுக்கான ஆன்சர். இது மேஜராக வந்துட்டு சல்ஃபனமைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ரக்கு கூட காம்பினேஷனில் தான் கொடுப்பாங்க சரிங்களா. இந்த பைரிமித்தமைன் வந்துட்டு சல்ஃபனமைட்ஸ் மாதிரி ட்ரக்ஸ் கூட காம்பினேஷனில் தான் கொடுப்பாங்க. இது வந்து தனியாக கொடுக்கறது ரொம்ப ரேரான கேஸ் தான். இட் இஸ் அன் ஆன்டி பேரசைட்டிக் ட்ரக்ஸ் ஓகேங்களா. அண்டு இது வந்து இந்த ஆன்டி மலேரியல், இந்த பவுலரிடின் இருக்கு இல்லையா, இது வந்து ஆன்டி மலேரியல் ப்ரோகுவினைல் ஹைட்ரோக்ளோரைட் சரிங்களா. ஆன்டி மலேரியல் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. கிளிபாக்வினும் வந்து ஆன்டி மலேரியல் தான். நிவாக்வினஸ் பேரசைட் ஆன்டி பேரசைட்டிக் ட்ரக். ஓகே, பிரிமெத்தமைனோட பிராண்ட் நேம் என்ன, டெராப்ரிம். Next question. Antibiotics are the chemical compounds produced by. Antibiotics are the chemical products produced by. The antibiotics chapterல பார்த்தோம்னா the living micro organisms, அதாவது ஒரு உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்து ஹோஸ்ட் செல், அதாவது ஹியூமன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியல், வைரல் இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுத்து நிறுத்துறதுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து எடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ரிமைனிங் செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம்.